வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 3வது நாளான சனிக்கிழமைக்கான பிரசாதம். புரட்டாசி மாசமா இருக்கிறதுனால நம்ம பெருமாளுக்கு விசேஷமா இருக்கும் இல்லையா, அதனால ஒரு எள்ளோதரை பண்ண போறோம். அதாவது எள்ளு சாதம் பண்ண போறோம். ஸ்வீட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெய் பொங்கல், நல்ல கோவில்ல கொடுக்குற மாதிரி சூப்பரா இருக்கும். வேர்க்கடலை சுண்டல் பண்ண போறோம். இந்த 3 ரெசிபிஸ்மே ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா குவிக்கா பண்ணக்கூடியது தான். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா வேர்க்கடலை சுண்டல், எள்ளோதரை அல்லது எள்ளு சாதம், நெய் பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சுண்டல் பண்றதுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன். 1 கப் இருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4லேருந்து 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். இதை வேகிறதுக்கு குக்கர்ல எடுத்துக்கிட்டு சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம அதில் சேர்த்தணும். இந்த வேர்க்கடலை உப்பையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இது குக்கர்ல வச்சுட்டு நம்ம ஒருவேளை 4லேருந்து 5 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இல்லை நீங்க ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சிருக்கீங்க அப்படின்னா 3 விசில் விட்டா போதும். இப்போ இந்த வேர்க்கடலை சுண்டலுக்கு நம்ம ஒரு பொடி பண்ணி போட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு நான் 1 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் எள்ளு. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி லேசான ஒரு கொரகொரப்பு இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. எள்ளோதரை எள்ளு சாதம் பண்றதுக்கு 1 கப்பு ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பாட்டு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எப்பயும் சாதத்துக்கு தண்ணி வைப்போம் இல்லையா, அதோட 1/2 கப்பு தண்ணி கம்மியா வச்சுக்கோங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு எப்பயும் குக்கர்ல வச்சு நம்ம வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். எள்ளோதரைக்கு நமக்கு பொடி வேணும் இல்லையா, நான் இந்த சாதத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துட்டு இருக்கேன். இதுல பாதி, அதாவது 3/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. எப்பயுமே எள்ளுல பாதி உளுத்தம்பருப்பு. காரத்துக்கு ஒரே 1 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சின்ன கட்டி பெருங்காயம் போட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதையும் லேசான ஒரு கோர்ஸ் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நெய் பொங்கல் பண்றதுக்கு 1 கப்பு ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஜீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 ரைஸும் இல்லை அப்படின்னா நம்ம சாப்பாட்டு பச்சரிசி வருது இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம ஜீரக சம்பா அல்லது பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். இதை குக்கர்ல வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு வெல்லம், நல்லா அந்த மாதிரி பொடிச்சு வச்ச வெல்லமா பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு நெய். நம்ம எவ்வளவு அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்புல அதே அளவுக்கு நெய்யும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெல்லத்தை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேர்க்கடலை சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. இது 2ஆ பிச்சு போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நிலக்கடலை பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வேர்க்கடலை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு அப்படின்னால இப்போ நமக்கு உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை அதில் சேர்த்துப்போம். தேங்காய் துருவல் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால இனிப்பா இருக்காது, ஆனால் சுண்டல் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு நவராத்திரிக்கான வேர்க்கடலை சுண்டல் பிரசாதம் ரெடி பண்ணிட்டோம். எள்ளு சாதத்துக்கு நம்ம தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு எள்ளு பொடியை இந்த தாளிப்புலையே சேர்த்துக்கலாம். அப்பதான் சாதத்தோட ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகும். சாதம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அப்படியே பொல பொல பொலன்னு உதிரா சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் நல்ல எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு சாதத்தை நம்ம இதுல சேர்த்துருவோம்.
1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு பண்ணும்போது கண்டிப்பா நம்ம நெய் சேர்த்துக்கணும். ஒருவேளை வந்து சனீஸ்வரனுக்காக சனிக்கிழமையில பண்ணுவாங்க இல்லையா, நெய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பொடி பத்தாதுன்னு கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டா இருக்கு. நம்ம எள்ளு சாதத்துக்காக சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் மேல் உப்பு லேசா அப்படி கொஞ்சம் தூவிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இன்னும் வேணும்னா இதுல வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், இல்ல முந்திரி பருப்பு வறுத்தும் சேர்த்துக்கலாம். நவராத்திரி பிரசாதம் எள்ளு சாதம் ரெடி. நெய் பொங்கல் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி செவக்க நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை மட்டும் இதுல எடுத்து நம்ம ஒரு கப்ல எடுத்துக்கலாம். வெல்லத்தை பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். நம்ம முந்திரி பருப்பு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் இந்த பேன்ல இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இதுல ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிக்கணும். இது நல்லா நுரைச்சி வரும், பாகு எதுவும் வர வேண்டியதில்லை. பாருங்க நல்லா கொதிச்சு இப்படி பொங்கி வருது பாத்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தா போதும். சாதம் பாருங்க வேக வச்சு நல்லா அப்படி கரண்டியால குழைச்சி வச்சிருக்கேன். சாதத்தை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதம் வந்து இந்த வெள்ளைப்பாகை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் திக்கா வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா அப்படி கலந்து விட்டுக்கணும். இந்த கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதுல நெய் சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரணும். இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கலந்து விடணும். மொத்தத்துல நம்ம எவ்வளவு அரிசி எடுத்திருக்கோமோ அந்த நெய் ஃபுல்லாவே வந்து இதுக்கு யூஸ் ஆயிடும். நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காயாச்சு. இது கொஞ்சம் சூடாகும்போது இன்னும் திக்காயிடும். பாருங்க இந்த கப்ல நம்ம நெய் எடுத்தோம் இல்லையா, ஃபுல்லா யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் தான் இருக்கு, இதை நம்ம லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் இது வந்து லேசா ரொம்ப கம்மியா தான் போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. சும்மா ஒரு 4-5 ரூபா அப்படி லேசா துருவிட்டீங்கன்னா போதும். இதுக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதனால ரொம்ப கம்மியா தான் சேர்த்துக்கணும். பார்த்தீங்களா, பச்சை கற்பூரம் இதுல இருந்து நான் கிள்ளி எடுக்கிறேன் பாருங்க, இந்த அளவு சேர்த்தா போதும். நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு சேர்த்துலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கு பாருங்க, இந்த நெய்யும் மேல சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கடைசியில சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்பயே திக்காக ஆரம்பிச்சாச்சு. கலர்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நவராத்திரி பிரசாதம் நெய் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நவராத்திரிக்கான 3வது நாள் பிரசாதம் நெய் பொங்கல், எள்ளோதரை, வேர்க்கடலை சுண்டல் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க வெத்தலை பாக்கு வாங்கிக்கலாம், பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெய் பொங்கல் எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு அப்படியே கிரீமியா அப்படியே ஷைனிங்கா அட்டகாசமா இருக்கு. பிரமாதமா இருக்குங்க. அப்படியே வாயில போட்டதும் அப்படியே கரையுது. நெய் நம்ம நல்லா தாராளமா சேர்த்திருக்கோம் இல்லையா, பொங்கல் பேரே நெய் பொங்கல் தான். அப்படிங்கனால அப்படியே வாயில ஒட்டாம அப்படியே தொண்டையில இறங்கிடுது, அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த நெய் பொங்கலுக்கு இந்த அளவுக்கு நெய்யும் இந்த அளவுக்கு வெல்லமும் சேர்த்தாதான் பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம இப்ப எள்ளோதரை எடுத்துக்கலாம். சூப்பருங்க. இந்த கருப்பெள்ளு சேர்த்திருக்கோமா, இந்த எள்ளு வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த எள்ளோதரையில நம்ம அந்த வறுத்து போட்ட அந்த பொடினால இது அவ்வளோ நல்ல வாசனையா ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம பொடியை வந்து எண்ணெயில போட்டு கலந்தோம் பாத்தீங்களா, அதனாலதான் ஈவனா அந்த சாதத்துல இந்த பொடி கோட்டா இருக்கு. சாதமும் பாத்தீங்கன்னா நல்லா உதிரா எப்படி வந்துருக்கு. நம்ம சுண்டல் எடுத்துக்கலாம். சுண்டலுமே சூப்பரா இருக்கு. இந்த நிலக்கடலை வந்து பர்ஃபெக்டா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம இதுல போட்டிருக்கிற பொடியும் வந்து நல்லா வாசனையா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இதுல இந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, தாளிக்கும் போது இந்த மிளகா சாப்பிட்டா கூட காரமாவே இருக்காது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு கொடுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது பச்சை மிளகாயோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த 3 பிரசாதமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபிஸோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.